காதலும் கதைகளும் காலம் கடந்து நிக்கிற விஷயங்கள். அதுலயும் ஒரு ஊர்ல அப்படின்னு ஆரம்பிக்கிற வாக்கியத்துக்கு அப்புறம் யாரோட கவனமும் சிதறினதாவே சரித்திரமே கிடையாது. இப்பயும் நாம ஒரு ஊர்ல அப்படின்னு தான் ஆரம்பிக்க போறோம். ஆனா அதுக்கு பின்னாடி எத்தனை கதைகள் இருக்குன்னு தெரியாது. அந்த கதைகளை கேட்கலாமா? இல்ல குட்டி கதை கேட்கலாமா? வணக்கம் அண்ட் ஹலோ, வெல்கம் டு குட்டி கதை கேட்கலாமா சேனல். இது உங்களோட முதல் கதை. என்னோட பேரு அஹ்மத் ஷாம். முதல் கதை அப்படிங்கிறது தொடர போற இந்த 1000 கதைகளுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. அப்படி என்ன கதை பார்க்கலாம். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கதைகள் எல்லாமே ஆங்கிலத்துல தான் இருக்கு. ஆனா ஒவ்வொரு வரியையும் நான் தமிழ்ல மொழிபெயர்க்க போறேன். அதனால ஆங்கிலமும் தமிழும் இணைஞ்சு வர்ற மாதிரியான ஒரு சேனல். சோ நீங்க இதை கேட்டுட்டே இருக்கும்போது இங்கிலீஷை கேட்டுட்டே இருக்கிறதுனால அதுவும் உங்களுக்கு பரிச்சயமாகலாம். ஆனா ஆங்கிலமும் தமிழும் ஒரே அணியா பயணிக்கிற மாதிரியான ஒரு தோற்றமும் வரும். எப்படியோ இங்கிலீஷ் கத்துக்கலாமா இல்ல வெறும் கதை கேட்கலாமா அப்படிங்கிறது உங்க முடிவு. கதைக்கு போலாமா? Long ago in the ancient Persian kingdom, ரொம்ப நாளைக்கு முன்னாடி பர்ஷியன் ராஜ்யத்துல there ruled a mighty dynasty called the Sassanids. அங்க ஒரு பெரிய பேரரசு இருந்ததா, அது பேரு Sassanids. Their empire stretched far and wide. அவங்களுடைய அரசாட்சி வந்து ரொம்ப far and wide, தூரமாவும் ரொம்ப அகலமாவும் பெரிய ஆட்சியா இருந்தது. From Persia to the borders of China, அதாவது பர்ஷியால இருந்து சைனாவோட எல்லை வரைக்கும், and even beyond the great rivers Ganges, கங்கையோட ஆறு அதோட கரையை எல்லையை தாண்டியும் இருந்துச்சாம். Among their kings there was one monarch praised above all others. அந்த ராஜாக்கள்லயே ஒரு ராஜாவை வந்து எல்லாரும் ரொம்ப போற்றி கொண்டாடினாங்களாம். His people loved him. அவனோட மக்கள் அவனை ரொம்ப விரும்பினாங்க. His neighbors feared him. பக்கத்து நாட்டுக்காரங்க அவரை கண்டாலே பயந்தாங்க. And when he died, he left behind a kingdom more prosperous than ever. ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட ராஜ்யத்தை ரொம்ப செழிப்பா தான் விட்டுட்டு போனாராம். He had two sons. அவருக்கு 2 மகன்கள் இருந்தாங்க. The elder was named Shahryar. மூத்த பையன் பேரு ஷாரியர். The younger was Shahzaman. சின்ன பையன் பேரு ஷாஜமான். The two brothers loved each other deeply. அவங்க 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப பாசமா இருந்தாங்க. But the loss of the empire would not allow them to share the throne. ஆனா 2 பேரும் அரசாட்சியை பகிர்ந்துக்கிறதுக்கு அந்த சட்டம் இடம் கொடுக்கல. So Shahryar did something unusual. அதனால ஷாரியர் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்த பண்ணாராம். He gave his brother a distant land and made him king of Great Tartary. அவர் அவரோட தம்பிக்கு தூரமா ஒரு நிலத்தை கொடுத்து அதை ஆட்சி செய்ய அனுமதிச்சாரு. Now Shahryar himself lived in splendor. ஷாரியரும் ரொம்ப நல்ல வசதியோட வாழ்ந்தாரு. And he had a wife whom he loved more than all the world. அவருக்கு ஒரு மனைவி இருந்தாங்க. அவங்கள உலகத்தை விடவும் அதிகமா அவரை நேசிச்சாரு. He dressed her in the finest silks. நல்ல பட்டாடைகளை அவங்களுக்கு உடுத்த கொடுத்தாரு. He gifted her the most beautiful jewels. ரொம்ப அழகான ஆபரணங்களை நகைகளை அவங்களை அணியறதுக்கு கொடுத்தாரு. His happiness was complete. அவங்களாலதான் அவரோட சந்தோஷமே பூர்த்தியாச்சுன்னு நினைச்சாரு. Until one day he discovered something terrible. ஆனா ஒரு நாள் ரொம்ப டெரிபிளான ரொம்ப சோகமான ஒரு விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சாரு. The queen had betrayed him. அவங்க ராணி அவரை ஏமாத்திட்டாங்க. Her conduct, he believed, was unforgivable. அவங்களோட நடத்தை மன்னிக்க முடியாதபடி இருந்ததா. In shame and fury, he ordered her execution. அவமானத்தினாலையும் கோபத்தினாலையும் அவங்கள கொல்ல சொல்லி அவரு கட்டளையிட்டாராம். The grief shattered his mind. அந்த சோகம் அவர் மனசையே குலைச்சிடுச்சு. And soon a dark thought poisoned his heart. அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப மோசமான ஒரு விஷத்தன்மையுள்ள ஒரு எண்ணம் அவர் மனசை தாக்க ஆரம்பிச்சிருச்சு. He declared, all women are wicked and none can be trusted. அவர் என்ன சொன்னாரா, எல்லா பெண்களும் ஏமாத்துக்காரங்க, யாரையுமே நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. And then he made a cruel vow. அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணாரா, ஒரு சபதம் எடுத்தாரா. Every evening, ஒவ்வொரு மாலையும் he would marry a new bride. ஒரு புது பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாரு. And every morning, அடுத்த ஒவ்வொரு காலையும் she would be killed. அவங்கள கொன்னுடுவாரு. So day after day, ஒவ்வொரு நாளும் a wedding took place. சாயங்காலம் கல்யாணம் நடந்தது. And a life ended. அதுக்கு அடுத்த நாள் ஒரு உயிர் போச்சு. The grand vizier of the kingdom was forced to bring these brides to the palace. அந்த ராஜ்யத்துல இருந்த ஒரு மந்திரி தான் இவருக்கு தினம் தினம் கல்யாணம் பண்ணிக்க மணப்பெண்ணை கூட்டிட்டு வர வேலையை செஞ்சாரு. He obeyed. அவரும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. But with horror,
இன் ஹிஸ் சோல். ஆனா அதுக்காக அவர் மனசாட்சி இடம் கொடுக்கலனாலும் அந்த வேலையை செஞ்சாரு. The city fell into mourning. அந்த நகரமே ஒரு மாதிரி துக்கமா இருக்க ஆரம்பிச்சிடுச்சு. In one home, a father wept for his daughter. ஒரு வீட்ல ஒரு அப்பா தன்னோட இறந்த மகளுக்காக அழுதுட்டு இருந்தாரு. In another, a mother trembled for her child. இன்னொரு வீட்ல அவங்க அம்மா அடுத்த நாள் சாக போற இன்னொரு மகளுக்காக வேதனையா இருந்தாங்க. And instead of blessings, the air was filled with curses. அதனால வாழ்த்துக்களுக்கு பதிலா சாபங்களால அந்த ஊரே நிறைஞ்சிருந்துச்சா. Now the grand vizier had 2 daughters. அந்த மந்திரிக்கு 2 பொண்ணுங்க இருந்தாங்க. The younger was Dinarzade. சின்ன பொண்ணோட பேரு Dinarzade. But the elder was extraordinary. ஆனா பெரிய பொண்ணு ரொம்ப திறமையானவங்க. Her name was Scheherazade. அவங்க பேரு Scheherazade. Scheherazade was clever, courageous. Scheherazade ரொம்ப அறிவாளி, ரொம்ப தைரியமானவர். Educated in philosophy, medicine, history and the arts. அவங்க philosophy, மருத்துவம், வரலாறு, அதுக்கப்புறம் நிறைய கலைகள் படிச்சிருந்தாங்க. And her beauty was unmatched in all of Persia. அவங்களோட அழகுக்கு பர்ஷியால இணையே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அழகா இருந்தாங்க. One day she spoke to her father. I have a favor to ask. ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட பேசினாங்களாம். எனக்கு உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கணும். He replied, I can refuse you nothing. அவர் என்ன சொன்னாரா? உனக்கு நான் என்ன மறுக்க முடியும்? Scheherazade said, I am determined to stop the Sultan's barbarous practice. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இந்த சுல்தான் இப்படி பண்றதை நான் எப்படியாவது நிறுத்தி ஆகணும். And to save the women of this kingdom. இந்த ராஜ்யத்துல இருக்கிற பெண்களை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொன்னாங்களாம். Her father was stunned. அவங்க அப்பாக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. That would be noble, he said. But how? அது நல்ல விஷயம்தான், ஆனா எப்படி பண்றது அப்படின்னு கேட்டாரா. Scheherazade answered softly. அவங்க ரொம்ப பொறுமையா நிதானமா சொன்னாங்களாம். My father, you're the one who must bring the Sultan a new bride each day. ஒவ்வொரு நாளும் மணப்பெண்ணை கூட்டிட்டு போறது உங்க வேலை தானே. So I beg you, let that bride be me. அதனால அடுத்த மணப்பெண் நானா இருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்களாம். The vizier cried out in horror. அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சான். Have you lost your senses? You know what it means to be the Sultan's bride? உனக்கு என்ன அறிவு கிரிவு கெட்டு போச்சா? ராஜாவோட மனைவி ஆகிறதுனா என்னன்னு உனக்கு புரியுது தானே அப்படின்னு கேட்டாரா. Scheherazade replied, Yes, I know. If I fail, my death will be glorious. Scheherazade என்ன பதில் சொன்னாங்களா? எனக்கு தெரியும். நான் ஒருவேளை செத்தேன்னா அது வீர மரணமா இருக்கும். But if I succeed, நான் ஒருவேளை ஜெயிச்சிட்டேன்னா I will save my people. நான் என் மக்களை காப்பாத்திருப்பேன்ல அப்படின்னு சொன்னாங்களாம். Her father pleaded. அவங்க அப்பா கெஞ்சினாரா. He refused. அவர் மறுத்தாரா. He wept. விழுந்து அழுதாரா. But she would not turn back. ஆனா அவ தம் முடிவை மாத்திக்கவே இல்லையா. And at last, கடைசியா in despair, ரொம்ப கவலையோட the vizier gave in. அந்த மந்திரி அதுக்கு சம்மதிச்சாரா. He went sadly to the palace. அவர் அரண்மனைக்கு ரொம்ப சோகத்தோட போய் and told the Sultan, அந்த ராஜா கிட்ட சொல்றாரு, Tomorrow night, நாளைக்கு ராத்திரி, I will bring you Scheherazade. நான் மணப்பெண்ணா ஷெஹரசாதேவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு. The Sultan was astonished. சுல்தானுக்கு ஒரே ஆச்சரியம். How can you sacrifice your own daughter? எப்படி உங்க சொந்த பொண்ணையே உங்களால பலி கொடுக்க முடியும்? The vizier replied. அதுக்கு அவர் பதில் சொன்னாரா, அது அவளோட விருப்பம் ராஜா. The Sultan warned. சுல்தான் எச்சரிச்சாரா. You will have to kill her yourself in the morning. நீங்க தான் உங்க கையாலேயே அடுத்த நாள் காலையில அவளை கொல்லணும். If you refuse, நீங்க மறுத்தீங்கன்னா your head will pay for it. உங்க தலை தான் உருளும். The vizier bowed. மந்திரி ஒத்துக்கிட்டாரா. I will obey. நான் மறுக்க மாட்டேன். Scheherazade received the news calmly. அந்த விஷயத்தை மறுபடியும் வந்து ஷெஹரசாதே கிட்ட சொன்னதும் அவங்க நிதானமா அதை கேட்டுக்கிட்டாங்களாம். As though it were an honor. என்னமோ அவங்களுக்கு பெரிய மரியாதை கிடைச்ச மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. Then she asked for her sister Dinarzade. உடனே அவங்க தங்க தினர்சாதேவை கூப்பிட்டாங்களாம். When they were alone, அவங்க 2 பேரும் தனியா இருக்கும்போது Scheherazade whispered. ஷெஹரசாதே ரகசியமா அவங்க தங்கச்சி கிட்ட சொல்றாங்க. My sister, I need your help. எனக்கு உன்னோட உதவி தேவை தங்கையே. On my wedding night, கல்யாணம் ஆன அன்னைக்கு ராத்திரி, you must sleep in our chamber. நீ ஏன் கூட தான் வந்து தங்கணும். And before dawn, ஆனா விடியறதுக்கு முன்னாடி, wake me, என்னை எழுப்பி, and say these words. My sister, tell me one of your charming stories before the sun rises.
என்னை எழுப்பினதும் நீ என்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, அக்கா, நீ எப்பயும் சொல்ற அழகான கதைகள்ல சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒண்ணு சொல்லேன் அப்படின்னு கேளு. ஷெஹரசாதே ஸ்மைல்டு. தென் ஐ வில் பிகின் a tale. ஷெஹரசாதேவும் சிரிச்சுக்கிட்டே, அதுக்கப்புறம் நான் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிப்பேன். அண்ட் பை that tale, அந்த கதையால ஐ ஹோப் டு சேவ் us all, நம்ம எல்லாரையும் காப்பாத்த நான் முயற்சி பண்ண போறேன். தினர்சாதே ப்ராமிஸ்ட். அதே மாதிரி தானும் கேட்கிறேன்னு தினர்சாதே சத்தியம் பண்ணாங்களாம். The night arrived. அன்னைக்கு ராத்திரியும் வந்துச்சு. ஷெஹரசாதே was taken to the palace. ஷெஹரசாதேவை அரண்மனைக்கு கூட்டிட்டு போனாங்க. The Sultan lifted her veil. சுல்தான் அவங்க முகத்தை பார்த்தாரு and was amazed at her beauty. அவங்க அழகுல அப்படியே மயங்கி போயிட்டாரு. But he saw tears in her eyes. ஆனா அவங்களோட கண்கள் கலங்கி இருந்ததை பார்த்தாரு. She said, அவங்க சொன்னாங்க, சார், grant me one last favor. ராஜா, எனக்கு ஒரே ஒரு கடைசி ஆசை இருக்கு. Let my sister stay with me tonight. என் தங்கை இன்னைக்கு என் கூடவே இருக்கட்டுமே. For it is the last night we may ever be together. ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் கடைசியா ஒன்னா இருக்க போற கடைசி ராத்திரி இதுவா இருக்கலாம் இல்லையா அப்படின்னாங்களாம். The Sultan agreed. சுல்தானும் ஒத்துக்கிட்டாரு. தினர்சாதே was brought in. தினர்சாதேவை அவங்களோட இருக்க அனுமதிச்சாங்க. An hour before daybreak, விடியறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தினர்சாதே spoke as planned. பேசி வச்ச மாதிரியே தினர்சாதே பேச ஆரம்பிச்சாங்க. My sister, before the sun rises. அக்கா, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி tell me one of your stories. நீ எப்பயும் சொல்லுவே, அந்த கதையில ஒண்ணு சொல்ல அப்படின்னாங்களாம். ஷெஹரசாதே turned to the Sultan. ஷெஹரசாதே உடனே ராஜாவை பார்த்து, will your highness permit me? ராஜா, நீங்க இதுக்கு அனுமதி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். The Sultan answered, willingly. ஓ, கண்டிப்பா சொல்ல அப்படின்னு சொன்னாங்களாம். ஷெஹரசாதேவும் அதே மாதிரி கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒரு ஊர்ல அப்படின்னு ஆரம்பிச்சு அவங்க சொன்ன கதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். லைக், கமெண்ட், ஷேர் அதெல்லாமும் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய கதைகள் நம்ம கேட்கலாம். இது குட்டி கதை கேட்கலாமா வித் அஹ்மத். மறுபடியும் அடுத்த கதையில ஷெஹரசாதேயோட கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய், குட் நைட்.